புது சக்தி வரும்போது டைனமிக்ஸ் மாறிட்டு தங்களோட பங்குக்கு விஜயை தூக்கி விட்டுட்டாங்க, இன்க்ளூடிங் மைசெல்ஃப். பாஜக மதவாதம்னா முஸ்லீம் லீக் கட்சிக்குள்ள வச்சுக்கிட்டு தாவேக அரசும் மதவாத அரசு. தாவேக அரசுல முஸ்லீம் லீக் யாருங்க? மாணிக் தாகூர் வர ஜோதிமணி நேர்மையானவராக இருக்காங்க, அவங்களும் மாநில தலைவருக்கு முயற்சி பண்றாங்க. திமுக தன்னுடைய தோல்விக்கான காரணங்களை ஆராயுது. பல காரணங்கள், மகளிர் உரிமை தொகை இன்னும் நிறைய கொடுத்துருக்கணும், சென்னையில் தோக்க சேகர் பாபு காரணம் அப்படின்னு நீங்க என்னவா பாக்குறீங்க? அதாவது புது சக்தி வரும்போது டைனமிக்ஸ் மாறிட்டு நானே எதிர்பார்க்கல. ஒவ்வொருத்தரும் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி நம்மளே பேட்டி எடுத்தோம். நான் ஒவ்வொருத்தரும் தங்களோட பங்குக்கு விஜயை தூக்கி விட்டுட்டாங்க, இன்க்ளூடிங் மைசெல்ஃப். எடப்பாடி அடிக்கணுங்கிறதுக்காக அம்பேத்கர் சொல்றாரு ஐடென்டிஃபை தன்மை, எடப்பாடி தான் எதிரி. இன்னும் எம்ஜிஆர் ஜெயலலிதா வாக்களெல்லாம் செங்கோட்டையன், சத்யபாமா, லோகேஷ், தூசி மோகன், ஆர்எஸ் பாபு, ரிட்டையர் பட்டி நாராயணா, ஆர்எஸ் முருகன் எல்லாரும் பாதிப்பாங்கிறத நானே பலமுறை பேசியிருக்கிறேன். அதே மாதிரி எந்த தலைவரும் தன் தொண்டர்கள் சாக விரும்ப மாட்டார்னு ஸ்டாலின் வந்து ஒரு பெரிய சர்டிஃபிகேட்டை கொடுத்துருக்காரு. பெரிய கட்சி வரப்போகுதுன்னு எடப்பாடி சொல்லியிருக்காரு. பாஜகலாம் வரிஞ்சு கட்டிட்டு இது பண்ணாங்க. சீமான் ஐ எம் வெயிட்டிங்னு ஃபர்ஸ்ட்டில் சொன்னார். இப்படி வந்து ஒவ்வொருத்தரும் தங்கள் பங்குக்கு வந்து அவங்களே அறியாமல் விஜய் இவ்வளவுதான் வருவாருன்னு நினச்சி நல்லா 3வது இடம் தாண்டிட மாட்டார். பரவலாக வாழக்கூடிய சமுதாயத்தை சேர்ந்த விஸ்வகர்மா சமுதாய சகோதரர் புஷி ஆனந்த நம்பர்கிட்ட வச்சிருக்கு. அதெல்லாம் பாராட்டுறேன். விஜய் நேர்மை, அது உண்மை, அது நான் இன்னைக்கும் பாராட்டுறேன். அது வேற விஷயம். அது வந்து ஒரு பூஸ்டர் கொடுத்த ஒரு விஷயம் தான். எப்படி கொடுத்தோம்? அவர் 3வது இடத்துக்கு மேலே தாண்டிட மாட்டாருங்க, அவ்வளோதான்னு அந்த எண்ணத்தில் கொடுத்தோம். அதை தாண்டி அந்த அவருக்குள்ள ஆதரவு வளையம் வந்து கடைசி 2-3 நாட்களில் எழும்பி போய் இடத்துக்கு எம்ஜிஆரோட 4.6 விழுக்காடு அதிகம் இடத்துக்கு கொண்டு நிறுத்திட்டு, இது யாரும் எதிர்பார்க்காத ஒன்று. ஏன்னா நம்ம திருமாவளவன் வந்து நின்னா ரெட்டியார், உடையார், நாயுடு, பிள்ளை இந்த மாதிரி ஓட்டுகளெல்லாம் வன்னியரோட சேர்ந்து எடப்பாடி அன்புமணிக்கு போயிடும்னு திருமாவளவன் நிற்காண்டான்ட்டாங்க. இப்படி ஒவ்வொரு அம்சங்களும் வந்து விஜய்க்கு சாதகமாக வந்து திருமாவளவன் நின்று இருந்தால் போலரைசேஷன் ஆயிரும். சௌமியா அன்புமணி வர்சஸ் திருமாவளவன், வன்னியர் வர்சஸ் பரையர்னே வந்திருக்கும். போலரைசேஷனில் 2 பக்கமும் அவருக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கும். சீமான் 6 மாதங்களுக்கு முன்னாடி அருந்ததி இடஒதுக்கீட்டையே பேசினார். எலெக்ஷன் டைமில் அதை பேசலை. எலெக்ஷன் டைமில் அது பெரிய இஷ்யூ, அதை பேசலை. ஸோ இப்படி எல்லாமே வந்து ஒரு பொதுத்தளத்துக்குள்ள விஜய்க்கு வந்து இப்போ காக்ரோச் பார்ட்டி சொல்கிறான்ல, நாங்கள் இந்து முஸ்லீம் எல்லாம் பண்ண மாட்டோம், வேலை வாய்ப்பு இல்லை தான் எங்களுக்கு இஷ்யூங்கிற மாதிரி மாற்றம்ங்கிறதும் விஜய்க்கு ஒரு இஷ்யூவாக வந்துச்சு. அந்த இடத்துக்குள்ள விஜய் 3வது தான் இருப்பார், நம்மளை பாதிக்காது அவரை தான் பாதிக்குங்கிற பாணிக்குள்ளே தான் அது போச்சு. அதில் என்னோட கணக்கு வந்து விஜயகாந்த் கமல்ஹாசன் மாதிரி ரெட்டலை வாக்க தான் அதிகம் பாதிப்பாருன்னு நான் நினச்சேன். அது வந்து திமுக அணி வாக்க மிகப்பெரிய அளவில் பாதிக்க செய்துட்டார். திமுக மறுகட்டமைப்புக்கு உதயநிதி செயல் தலைவர் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. அதுக்கு வாய்ப்பு இருக்கா, தேவை இருக்கா? இல்லை, உதயநிதி ஒரு ஈர்ப்பு சக்தி உள்ள தலைவராக தான் பார்க்குறேன். கலைஞர் மாதிரி அவருக்கு அந்த பஞ்சிங், ரைமிங், கிண்டல், நக்கல் அதெல்லாம் அவருக்கு தெரியுது. திரைக்கலைஞர், அதனால் மக்கள் அவரை வெறுக்க மாட்டாங்க, நேசிப்பாங்க. அவருக்கு ஒன்றும் பெரிய எதிர்ப்பு இல்லை. சட்டமன்றத்தில் நல்லா செயல்படுறாரு. காரணம், விஜய் மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்கிறதுனால அந்த கிண்டல் கேலி எல்லாம் விஜய் சட்டமன்றத்துக்குள்ளே நல்லாவே பண்ணுறாரு. கவர்னர் இதுக்கு நடையா நடந்தீங்கலாம் பண்ணுறதெல்லாம் அவர் வந்து மாடல் அதெல்லாம் கொஞ்சம் சினிமாவோட சேர்ந்து எடுத்து ஒரு பஞ்சிங்காக அதை பண்ணுறது நல்லா தான் இருக்குது. மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக விஜய் இருக்கிறது வரை சதீஷன் மாதிரி கேரளாவில் ஷைன் பண்ண மாதிரி உதயநிதி ஷைன் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் விஜய்க்கே சொல்கிறேன், ராமகிருஷ்ண ரெட்டி மாதிரி என்டிஆர் மாதிரி கலைச்சிக்கிட்டு டெசிலேஷனை ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டு தனி மெஜாரிட்டி வாங்க, 140 சீட்டு வாங்க, அதுக்கு மேலேயும் வாங்க. நீங்கள் 107 இருந்து மற்றவங்க தயவில் ஆட்சி இருக்கிறத வரை கவர்னர் ஆட்சிக்கு நடந்தீங்க, பதவிக்காக ஓடுறீங்க, இப்படிப்பட்ட விமர்சனங்களும் கிண்டலும் கேள்வியும் வந்து உதயநிதி கிட்ட சட்டசபையிலேருந்து வரும். அதுவே வந்து நீங்கள் லாஜிக்கலாக உதயநிதி ஸ்டாலினை நீங்கள் ஒன்றும் பண்ணிட முடியாது. உங்களுக்கு மெஜாரிட்டியை வச்சு ஏதாவது இந்த மெஜாரிட்டி நீடிக்கும் தானே? இப்போ மற்ற 13 நம்பர்ஸ் எல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு விஜய்க்கு ஆதரவு தொடர்ந்து கொடுப்பாங்க தானே? அதுதான் நான் 4 வருஷம் 11 மாதம்னு உங்கள்கிட்ட தானே இப்போ தானே பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த இது வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட்டு தானே, பொலிஷன் கவர்மெண்ட்டு தானே. இப்போ நீங்கள் வந்து இந்துத்துவ சக்தி பாஜகன்னு எல்லாரும் சொல்கிறீங்க. நீங்கள் விஜய் சொல்ல மாட்டார், ஆட்களை வச்சு சொல்லுவார், அவருக்கு ஆதரவாளர்களை வச்சு சொல்லுவார். முஸ்லீம் லீக்கு அந்த கட்சி இன்னைக்கு 2 எம்எல்ஏ, 2 வரும் முஸ்லீமு. நேற்றுக்கு 3 கேண்டிடேட்டு, 3 வரும் முஸ்லீம் தோத்தாங்க. 2 எம்பி, நவாஸ் கனி நம்ம நண்பர் தான், செல்வாக்கான ஒரு தலைவர், அதை நான் மறுக்க வரல. ஷாஜகான் கூட நமக்கு நண்பர் தான், அமைச்சர். பட் நீங்கள் இந்த கட்சி இவ்வளோ நாள் கொடுத்த 2 எம்பியும் முஸ்லீம் தான், 5 எம்எல்ஏயும் முஸ்லீம் தான். அதில் 3 பேர் தோத்தாங்க. இப்போ திமுக தோக்கும் போதே மும்முனை போட்டியில் 2 பேர் அடித்து வந்துட்டாங்க.
3 கிடைக்கலன்னு வருத்தம் இருந்தவங்களுக்கு கிடைச்ச 2மே ஜெயித்து இங்கே போய் அமைச்சர் ஆயிட்டாங்க. அப்போ இது என்ன கட்சி? மதவாதம் இல்லையா? இப்போ நீங்கள் பாஜக மதவாதம்னா முஸ்லீம் லீக்கை கட்சிக்குள்ளே வச்சுக்கிட்டு பாஜக உள்ளே வந்துடக்கூடாதுலாம் கம்யூனிஸ்ட்காரங்களாம் பேசுறது என்ன நியாயம்? என்ன தாவேக அரசும் மதவாத அரசுன்றீங்க. தாபாக்க அரசுள்ள முஸ்லீம் லீக் யாருங்க? என்னங்க இது? இந்துக்கள்னா அங்கே ஏமாளி சனாதன தர்மம்னு பேசுகிறவங்கலாம் இந்த நாட்டில் இந்த நாட்டின் ஒற்றுமைக்காக அந்த நாட்டின் பண்பாடு கலாச்சாரத்தை காத்து நிற்கக்கூடிய இந்து ஒற்றுமை, இந்து தர்மம், சனாதன தர்மத்தை பேசுகிறவங்கலாம் மதவாதி. இடைத்தேர்தலில் ஸ்டாலின் போட்டியிடணும் அப்படின்னு ஒரு நெருக்கடி கொடுக்கப்படுது. ஸ்டாலின் யோசிக்கிறாரு அப்படின்றாங்க. நிற்கணுமா? திருச்சி மட்டும் வந்தால் நிற்கலாம். திருச்சி மட்டும் மற்ற இடைத்தேர்தல் வந்தா மற்ற 4 சேர்ந்து தானே வரும். அதுன்னா அந்த இம்பார்ட்டன்ஸ் வராது. திருச்சி மட்டும் வந்தால் ஸ்டாலின் நிற்கலாம். அவருக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு வரும். ஒரு முதலமைச்சரா நின்ன விஜய் வேணாம் டிசைன் பண்ண ஒரு இடத்துல தோற்கடிக்கப்பட்ட ஸ்டாலின் நின்னா எப்படி அது இதா இருக்கும்? திமுகவுக்கு அங்கே 35 விழுக்காடு வாக்கு இருக்குது. தாவேக்காங்கிறது 50 விழுக்காடு தாண்டி விஜய் கேண்டிடேட்டுங்கனால லீடர்னா எடுத்திருக்காப்புல. ஸோ ஸ்டாலின் ஒரு லீடராக இருக்கும்போது அவருக்கு ஒரு சிம்பதி வரும்போது பேசிக் ஓட்டும் ப்ளஸ் ஸ்டாலின் லீடர்ஷிப்புங்க ஓட்டும் சேரும்போது 50 விழுக்காடு ஓட்டு எடுத்து ஜெயிக்க வாய்ப்பு உண்டு ஸ்டாலின். அதுதான் எல்லாரும் விரும்புகிறாங்க, எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஒரு நல்லாட்சி கொடுத்த ஒரு காமான ஒரு டீசெண்டான ஒரு தலைவருக்கு ஒரு பின்னடைவுங்கிறது பலருக்குமே அதிமுக காரங்களே வேதனைப்பட்டாங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துக்குள்ளே அதிமுக ஓட்டுகளும் ஸ்டாலினுக்கு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ விஜய் லீடர்னு எடுத்து போட்ட ஓட்டுலையும் ஒரு பகுதி வாய்ப்பு உண்டு. ஸோ ஸ்டாலின்னா அங்கே வெற்றி வாய்ப்பு பிரகாசங்கிறதான் ஒரு கணக்கு. இப்போ என்னென்னா 5 தொகுதிக்கு சேர்ந்து வந்துன்னு சொன்னால் அந்த இம்பார்ட்டன்ஸ் வேறு மாதிரி போயிடும். ஸோ அந்த இடத்துக்குள்ளே இண்டிவிஜுவலாக திருச்சிக்கு மட்டும் வந்தால் ஸ்டாலின் நிற்கலாம். ஸோ இண்டிவிஜுவலாக திருச்சிக்கு மட்டும் வந்து ஸ்டாலின் இருக்குன்னு நின்று ஸ்டாலின் மீண்டும் எமர்ஜ் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் தாவேகா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவங்க மோஸ்ட் ப்ராப்ளி ஆதவ அர்ஜுனா 4க்கும் தேர்தல் வரக்கூடிய அளவுக்கு ஒரு இதை பண்ணுறாங்க. பட் இந்த 4 விஷயத்துக்குள்ளே அவங்க டிஸ்குவாலிஃபிகேஷனாக ரெசினேஷனாங்கிறது கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். இன்னும் நீதிமன்றமே இது சபாநாயகரே இன்னும் முடிவு பண்ணலை. விளக்கம் கேட்டிருக்கோம் அப்படின்னு அவர் பண்ணுற ஓகே. அவர் ப்ரொசீஜர் ஒரு விஷயம் அதிமுகவுக்கு கொஞ்சம் சாப்பிட்டா தான் நடந்துக்கிட்டார். ஸோ அதிமுகவும் அவருக்கு எதிராக ஹெவியாக போயிடக்கூடாது, பங்காளிகள் நண்பர்கள் தானே போயிடக்கூடாதுன்னு அவருக்கு என்ன ஓட்டங்கள் இருக்குது. ஸோ இதில் ஒரு சிக்கலில் அவர் மாட்டிக்கிட்டார். டக்குன்னு அவர் ரெசினேஷன் அக்செப்ட் பண்ணியிருக்கக்கூடாது. ஆனால் டிஸ்குவாலிஃபிகேஷன் அவருக்கு முன்னாடியே இருக்குது, அவர் நாலேஜுக்குள்ளே இருக்குது. நாளைக்கு கோர்ட்டு சொல்லிட்டா என்ன ஆகும்? அதனால தான் 4ம் உடனே வருமா? 4 தேர்தலுக்கு 4 தொகுதி கிடைத்தல் எப்படிங்கிறது ஒரு கேள்விக்கராக இருக்குது. பட் வேக்கண்ட் தான். டிஸ்குவாலிஃபிகேஷனாலும் வேக்கண்ட் தான், ரெசினேஷனாலும் வேக்கண்ட் தான். பட் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகி அவங்க கண்டஸ்ட் பண்ணாலும் ராஜ்சபா வாரிய தலைவர் மந்திரி எதுவும் ஆக முடியாது ஜெயித்தாலும். ஓகே. ரெசினேஷன்ங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு டிஸ்குவாலிஃபிகேஷன் இல்லைன்னா வெற்றி பெற்றால் மந்திரி ஆகலாம், வாரிய தலைவர் ஆகலாம், ராஜ்சபா ஆகலாம். ராஜ்சபா வெற்றி பெற்று ஆக வேண்டியதில்லை, எம்எல்ஏ. ஸோ ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் எதுவும் ஆகலாம். ஓகே. ஸோ அது கோர்ட்டு கையில் தான் இருக்குது. கோர்ட்டு ரிசர்வேஷனா டிஸ்குவாலிஃபிகேஷனாங்கிறத கோர்ட்டு சொல்கிறத பொறுத்து தான் இருக்குது. திமுக இன்னைக்கு தனித்து விடப்பட்டிருக்கோம். ஏன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கனியிருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. இன்னும் சொன்னால் மதிமுக வெளியேற துடித்து கொண்டிருக்கிறது. தமாமுகவும் அந்த ஒரு நிலைப்பாட்டில் இருக்கோ அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வருகிறது. இப்போ வரக்கூடிய தேர்தலில் திமுக தனித்து விடப்படுமோ? இப்போ திமுக ஆல்மோஸ்ட் ஒரு சில கட்சிகளை தவிர எல்லா கட்சியுமே டிஎம்கே நயவஞ்சகமாக நம்பகத்தன்மையற்ற பதவி அதிகாரத்துக்காக பாஜக எதிர்ப்பு, இந்துக்களை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய பாஜக மேலே ஒரு பழியை போட்டுக்கிட்டு அநாகரிகமான அரசியல் அவங்க பண்ணியிருக்காங்கிறது தான் என்னோட ஆணித்தரமான கருத்து. நீங்கள் விஜய் சிஎம்னு தன்னை சிஎம்மாக சொன்ன 47 பேரை எடப்பாடி சப்போர்ட் பண்ணி இது பண்ணியிருக்கலாம். அப்போ நீங்கள் அதை திமுகவுக்கும் தாவேக்காவுக்கு தான் போட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டு அவர்கிட்ட வாங்கியிருக்கலாம். அல்லது ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்ததுன்னு சொன்னால் 3வது கட்சியை கட்சி ஆதரிச்சிருக்கலாம், எடப்பாடி ஆதரிச்சிருக்கலாம். இது ஸ்டாலின் முதல்வர்னு சொன்னவங்க முள்ள மாதிரித்தனம், கேப் மாதிரித்தனம், நயவஞ்சகம், நம்பிக்கை துரோகம் எல்லாம் பண்ணி அவங்க ஸ்டாலின் கூட்டணி கட்சிகள் நம்பிக்கை துரோகம் பண்ணிடுச்சு. இப்போ திமுக என்ன பண்ணணும் சார்? திமுக இப்போ என்ன பண்ணுறங்கிறது அவங்களும் சனாதன எதிர்ப்பு, சோனியா காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கேயும் மீண்டும் காங்கிரஸை கொண்டு வந்துட மாட்டாரா? ராகுல் காந்தி யூபியில் அடிபட்டதும் அரசியல்லே ராகுல் காந்தி ஒதுங்கிட மாட்டாரா? அவர் அரசியல் அடிபட்டு பிரியங்கா காந்தி அரசியல் வந்துடாதா? பிரியங்கா காந்தி அரசியல் வந்தால் அவங்க விஜய்க்கு பதிலாக திமுக பக்கம் வரமாட்டாங்களா? சோனியா திமுக பக்கம் வரமாட்டாங்களான்னு அவங்க இந்த திமுக கூட்டணியில் ஏற்கனவே இருந்த கட்சிகள் மேலே தான் அவங்க அரசியலை பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் பாஜக பாணியில் செயல்படுறாரு விஜய்னு சொல்லும் போதும் நீங்கள் பாஜக வைத்தீங்களே
அப்போ விஜய் எதுங்கன்னு சொல்றாரு. அதில் ஜோதிமணி எதிர்த்தாங்க. ஜோதிமணி எங்க அதில் நடந்தாலும் குதிரை பேரம் தான். மாணிக்க தாகூரோட ஜோதிமணி ஒரு ஆனஸ்டான தெளிவான லேடி, மாணிக்க தாகூர் ஒரு பச்சவந்தித்தனமான ஒரு பிற்போக்குத்தனமான அரசியல் பண்ண ஒரு நேர்மை அற்றவராக தெரிகிறார். மாணிக்க தாகூரோட காங்கிரஸ் மாநில தலைவராக போறாருன்னு சொல்றாங்க. ஆகட்டு மாணிக்க தாகூரோட ஜோதிமணி நேர்மையானவராக இருக்காங்க. ஸோ அவங்களும் மாநில தலைவருக்கு முயற்சி பண்ணுறாங்க. பிரியங்கா காந்தி மல்லிகார்ஜுன கார்கே கை வாங்கினா இவர் அட்டவணை பிரிவு சகோதரரான செல்வ பிறந்தையும் கண்ணி பண்ணுவாங்கன்றாங்க. ஸோ அது மூணு போட்டி இருக்குது. செல்வ பிறந்த தூக்கி போட்டால் எஸ்சிக்கு எதிராக காங்கிரஸ் போயிட்டாங்கிற ஒரு பேர். பக்கம் தாவேக்காவை கூட்டணியில் வச்சுக்கிட்டே இந்தியா கூட்டணின்ற பேர்ல திமுகவே வச்சுக்கணும்னு காங்கிரஸ் விரும்புதோ. திமுக காட்டி தாவேக்காகிட்டையும், தாவேக்கா காட்டி திமுக கிட்டையும் பேரம் பேசுவாங்க. மூப்பனாரை வச்சு கலைஞர்கிட்டையும், வாழப்பாடியை வச்சு ஜெயலலிதாகிட்டையும் பேரம் பேசக்கூடிய கட்சி தானே. அன்னைக்கு பெரிய லெவலில் பேரம் பேசினாங்க. 29 சீட்டெல்லாம் பேரம் பேசினாங்கல்ல. ஸோ அந்த வேலையை பார்ப்பாங்க. இப்போவே ராஜ்யசபா அடிச்சுட்டாங்க, இங்கே ஒரு ராஜ்யசபா அடிச்சுட்டாங்க, 2 மந்திரி அடிச்சுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு லாபம் தான். லாபத்துக்கு மோடி எதிர்ப்பு, இந்துக்களை பிரயோகப்படுத்தக்கூடிய மோடி எதிர்ப்புங்கிறத சோனியாவும் ராகுல் காந்தியும் இந்த தரப்பும் வந்து மக்கள் மத்தியில் ஏமாத்திட்டு இருக்காங்க. இறுதியான கேள்வி சார், இப்போ அண்ணாமலை வெளியேறதுக்கு அப்புறமா பாஜக என்ன ஆகும்? அண்ணாமலைங்கிறது அவருடைய டெஸ்டிங் கிரவுண்ட் எப்போங்கிறத பார்த்து தான் சொல்ல முடியும். அண்ணாமலைக்கு டெஸ்டிங் கிரவுண்ட் எது? பெரும்பாலும் வரக்கூடிய பொது தேர்தலாக இருக்கும். பாலிடிக்ஸ் பண்ணுவார். விஜய்க்கு மாற்று நான் தான் 2031 வருவாருன்னு சொல்கிறார். 31 தான் அதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ 29 அவர் என்ன நிலைப்பாடு எடுப்பார்? பல விஷயங்களும் இருக்குது அதில். ஓகே, இப்போ பாஜக அதுக்கு இடையில கட்சி ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இளைஞர்களுடைய போட்டி ஆயிடுச்சு அப்படின்றப்ப என்ன பண்ணுவாங்க? பாஜக ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி வெற்றி பெற பார்க்குறாங்களா, பார்ட்டியை ஸ்ட்ரெங்தன் பண்ணி வெற்றி பெற பார்க்குறாங்களான்னு தெரியல. RSSலேருந்து நீண்ட நாட்களாக வாழ்க்கையை அதுக்கு தியாகம் பண்ண நம்ம சகோதரர்கள் அவங்கெல்லாம் வந்து கட்சியை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். உள்ளாட்சி தேர்தலில் நம்ம கேண்டிடேட் போடணும். அண்ணாமலை போட்டார்ல 47 விழுக்காடு, ஒரு 60 விழுக்காடு மேலே கேண்டிடேட் உள்ளாட்சி தேர்தலில் போடணும். நார்வேலில் 11 வார்டு ஜெயித்தோம்னா தமிழ்நாடு ஃபுல்லாக, திருப்பூரில், கோயம்புத்தூர் எல்லா கார்பரேஷன்லையும் ஜெயிக்கணும். எல்லா கார்பரேஷன்லையும் முழுமையாக கேண்டிடேட் போடணும்னு RSSலும் தன் வாழ்க்கையே இயக்கத்துக்கு அர்ப்பணித்து கொண்ட பொன் ராதாகிருஷ்ணன் அதை விரும்புகிறார். அந்த அளவுக்கு முழு இன்வால்வோட அந்த இந்து முன்னணி காலகட்டங்களில் ஐயா தாளிங்க நாடார், ராமகோபாலஜியோடலாம் இணைஞ்சு செயல்பட்டது. அவர் இந்த இயக்கம் வந்து உள்ளாட்சி தேர்தலில் மேக்சிமம் கேண்டிடேட் போடணுங்கிற எண்ண ஓட்டம் அவருக்கு இருக்குது. அசம்பிளி எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு கூட்டணி தொடரணுங்கிற எண்ண ஓட்டத்தில் நயினார் இருக்கிறார். நயினார் பொறுத்தவரையில் அதிமுகவுடைய நின்று உள்ளாட்சி தேர்தலில் பண்ணலாங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. அப்படி பண்ணும்போது எடப்பாடி எப்படி ட்ரீட் பண்ண போகிறாருங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியான ஒரு விஷயம். அன்றைக்கி 2 விழுக்காடுக்கு தான் தர முடியும்னு சொன்னதுனால தான் அண்ணாமலை 5 விழுக்காடுக்கு போட்டு 47 விழுக்காடு இடங்களுக்கு கேண்டிடேட் போட்டார். ஸோ இது ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட். இன்னொரு ஸ்கூல் ஆஃப் தாட்டு எடப்பாடியோட இணைஞ்சு நின்று செயல்படணுங்கிற ஒரு சூழலும் இருக்குது. ஸோ 2 வித எண்ண ஓட்டங்கள் இருக்குது. உள்ளாட்சி தேர்தலில் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கிறத உள்ளாட்சி தேர்தலில் அவங்க ஸ்டாண்டை பொறுத்து தான் அவங்களோட இது இருக்கும். குறிப்பாக இயக்கத்துக்காக தன்னை அர்ப்பணித்த RSSலேருந்து வந்த பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளாட்சி தேர்தலில் அதிக அளவு கேண்டிடேட் போடணும், எல்லா கார்பரேஷன்லையும் கேண்டிடேட் போடணும், எல்லா முனிசிபாலிட்டியும் கேண்டிடேட் போடணும். இதுவரை முந்தைய காலங்களில் உள்ளாட்சியில் சாதித்ததை விட பெரிய அளவு வாக்குலையும் சீட்டிலையும் சாதிக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தில் அவர் இருக்கிறார். பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். தமிழக அரசியல் பற்றிய கரண்ட் நிலவரம் என்ன ஆகுன்ற உங்களுடைய பார்வையை வெளிப்படுத்தினீங்க. SS நியூஸில் இணைந்ததற்கு நன்றி சார். நன்றி.